வணக்கம் ஃபியூச்சர் டாக்டர்ஸ். இந்த 40 to 42 டேஸில் மார்க்ஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி எஸ். உங்களுக்கு உங்களோட ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ண முடியும். சும்மா மார்க் டெஸ்ட் மட்டும் எழுதிடுச்சுன்னா உங்களோட ஸ்கோர் ஏற மாட்டோம். ஹவ் யூ அனலைஸ் இட், தட்ஸ் த கேம் சேஞ்சர். மார்க் எக்ஸாம் எடுக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஃபுல் டாபிக்ஸ் எடுத்துக்கலாம், சப்ஜெக்ட் வைஸ் எடுத்துக்கலாம், இல்லைனா சாப்டர் வைஸ் எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் உங்களுக்கு எக்ஸாம் அட்டென்ட் பண்ணிக்கலாம். இங்க நீங்க பார்க்க வேண்டியது அனாலிசிஸ் தான். உங்களோட சில்லி மிஸ்டேக்ஸ் அது பக்காவா பார்க்கணும். நெக்ஸ்ட் திங், கான்செப்ட் கேப்ஸ் அதுவும் பக்காவா பார்க்கணும். இதுக்காக நீங்க ஒரு செப்பரேட் நோட் கீப் பண்ணணும். எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னென்ன ஏரியாவில் நம்ம மிஸ்டேக் பண்ணிருக்கிறியோ நோட் பண்ணி அதுக்காக இன்னொரு டைம் போட்டு அது கிளியர் பண்ணி தான் ஆகணும். ஒவ்வொரு சாப்டரும் படிக்கிறதுக்காக நம்ம கிட்ட இன்னி டைம் இல்லை. இந்த மாதிரி எங்கே கான்செப்ட் கேப்ஸ் இருக்கு, சில்லி மிஸ்டேக் நம்ம பண்றையோ அந்த ஏரியா மட்டும் பார்த்து கிளியர் பண்றதுக்காக நமக்கு டைம் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் அட்டென்ட் பண்ற +2 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியது, ஸ்கோரை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த டெஸ்ட், மார்க் டெஸ்ட் எப்படி போகுது, இந்த 3 ஹவர்ஸுக்குள்ள கம்ப்ளீட் பண்ண முடியுதா, இந்த ப்ராசஸை கம்ப்ளீட்டா படிச்சிடுங்க. அந்த ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணோம், ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் எப்படி வருது, அந்த மாதிரி எல்லாமே படிச்சிடுங்க. நீங்க மெயின் எக்ஸாமுக்கு போனதுக்கு முன்னாலேயே கம்ப்ளீட் ஏரியாவை இந்த எக்ஸாமினேஷன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர் பண்ண முடியும். போர்டு எக்ஸாமுக்காக நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கும், அது நீட் NCERT பேஸ்ல எப்படி கொஸ்டின்ஸ் வருதுன்னு மட்டும் நீங்க பார்த்தா போதும். இந்த டைம்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது சாப்டர் வைஸ் அண்ட் நீட் மாடல் எக்ஸாமினேஷனுக்கு தான் வெரி இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். இந்த 40 டேஸ் கன்சிஸ்டண்டா நீங்க இந்த டெஸ்ட் சீரிஸ் எழுதி கம்ப்ளீட் அனாலிசிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஸ்கோர் ஏத்த முடியும். ஆல் தி பெஸ்ட் ஃபியூச்சர் டாக்டர்ஸ்.